நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாகி ஏமாற்றிவிட்டதா பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் முறைப்பாடு பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுல சென்னையில கோயில்ல வச்சு தன்னை திருமணம் செய்துக்கிட்ட ரங்கராஜ் இப்போ சேர்ந்து வாழ மறுக்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி கர்ப்பமாக்கிட்டு தன்னோட சேர்ந்து வாழாம ஏமாற்றிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே ஸ்ருதி அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்திருக்காரு. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில தான் அவர் வேறொரு பெண்ணோட உறவுல இருக்கிறதா தகவல்கள் வந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதமா ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்துகிட்டதா இருவருமே மனக்கோலத்தில் இருக்கிற புகைப்படங்கள் சமூக ஊடகங்கள்ல அண்மையில வைரலானது. அதுக்கு அப்புறமா நாங்க 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதே நேரம் நிறைமாத கர்ப்பமா இருக்கிற புகைப்படங்களையும் வெளியிட்டு மருத்துவமனையில பரிசோதனைக்கு போனது, தன்னோட குழந்தைக்கு ராகா அப்படின்னு பெயர் சூட்டினது, இப்படி எல்லா சம்பந்தப்பட்ட புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தாங்க. இதே நேரம் ரங்கராஜோட அவங்க பல நேரங்களில் எடுத்த புகைப்படங்களையும் சமூக ஊடகங்கள்ல பதிவிட்டாங்க. அப்போ எல்லாம் அமைதியாக இருந்த ரங்கராஜ் தன்னோட மனைவி ஸ்ருதியோட சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற புகைப்படங்கள் வெளியாகி பேசுபொருளா மாறுனுச்சு. இந்த நிலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதா போலீசார்கிட்ட ஜாய் கிறிசல்டா முறைப்பாடு பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸ்ருதியுடனான திருமண உறவை தாண்டி தான் ஜாயை காதலிச்சு ரங்கராஜ் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது ரகசியமாவே இருந்திருக்கு. இப்போ 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதன் விளைவாதான் ஜாய் திருமண புகைப்படங்களை வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால ரங்கராஜ் தரப்பு அதிருப்தி அடைஞ்சிருக்கதாகவும் அதன் உச்சகட்டமாக தான் ஜாய் போலீசார் அணுகியிருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. உணவுத்துறையில பிரபலமான பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ரங்கராஜ். பிரபலமான சமையல் கலை நிபுணராகவும் அறியப்படுறாரு. அதனையும் தாண்டி மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற படம் மூலமா நடிகராகவும் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. இப்போ தென்னிந்திய தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர்ற ஒரு சமையல் நிகழ்ச்சியில நடுவராகவும் இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் மிகவும் செல்வாக்கான குடும்பங்கள்ல நடைபெற நிகழ்ச்சிகள்ல மாதம்பட்டி ரங்கராஜோட உணவு வகைகள் தான் வர்றவங்களை ஆச்சரியப்படுத்துற ஒன்றா இருக்கு.